ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு நியூ வீடியோ. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நானும் சாட்லாம் பார்த்து. ஸோ என்ன சொல்ல, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஓகே, ப்ரைஸ் பாருங்க, 3498. ஓகேவா, இந்த லெவலுக்குலாம் வரும்னு சொல்லி தெரியாது. ஆனால் பேக் இன் 2020 வந்து 3000 வரைக்கும் போகும். இந்த கோல்டோட ப்ரைஸ்ன்றது வந்து ஒரு மைத்தாவே இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ மைத் எனிமோ அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சுல. ஸோ இப்போ மணி 8:55. இன்னும் ஒரு இடத்துல வந்து யூஎஸ் செஷன் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம டைரக்ஷன் எங்கே போகுதுன்னே தெரியல. ஓகேவா, ஃபுல்லாக பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து நான் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இந்த இடம் போனோன்னே ஒரு எக்ஸோஷன் நினச்சி பாருங்க. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் ஏறும்போதே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடம் போனால் ரொம்ப இது. ஓகே, இந்த இடத்த மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சாரி, ஐ ஷிட். ஓகே ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எக்ஸோஷன். ஸோ என்னோட டார்கெட் படி ஓகே, இந்த இடத்த பிரேக் பண்ணால் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருந்தேன், இந்த சப்போர்ட். ஓகேவா, இது எப்போ உள்ள டைம் பார்த்தீங்கன்னா H1ல படி பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி லெபிகோரம் ஏஜியன் செஷன்லாம். ஸோ ஏஜியன் செஷனை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் செல் பண்ணலாம் பார்த்தேன். லிட்டரலி வந்து அந்தியில் கரெக்டாக யூரோ செஷனில் பிரேக் அவுட் பண்ணிச்சு, புல் பேக் ஆனிச்சு. ஆனால் ரொம்ப கரெக்டான அக்யூரேட்டான பிளேஸ் வரைக்கும் புல் பேக் ஆகல. லெபிகோரம் இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு. ஓகே, அந்த இடத்துலையும் ஒரு சைட் வே இருந்து ஒரு 8 மணிக்கு ஒரு ட்ராப் ஆனிச்சு ஒரு செல். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் செல் இஸ் இன்டு த கேம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிரேக் அவுட் வந்து எத்தனை மணிக்கு ஆச்சுன்னா 10 மணிக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஜோன். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜோன்ல, இது என்ன ஜோன்னா ஓகே, இந்த டைம் பாருங்க, இதுவும் ஏஜியன் செஷன் தான். ஓகே, நான் பார்த்தா அந்த இடத்துல பாய் ஆயிருக்கணும், அப்படி இல்லாமல் இது செல் ஆயிடுச்சு. இதோ ஃபர்ஸ்ட் கேண்டில் செல் இது வந்து இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பாருங்க. அதோட டைம் பார்த்தீங்கன்னா என்ன டைம், 8 மணி. ஓகேவா, செல்லரோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு. ஸோ வெயிட் ஃபார் த செகண்ட் புல் பேக்லாம் இந்த இடத்துல. ஆனால் விடிகால் 1 மணி, நீங்கள் நோ 11 மணி. ஓகேவா, 11 மணிக்கு எங்கே நீங்கள் செல் பண்ணியிருக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் புஷ்ல. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோ இது. ஓகே, இந்த இடம் பாருங்க, காலையில் 8 மணி, இது ஏஜென்டேஷன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பாய் ஆயிருக்கணும், பட்டுன்னு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனது இன்னைக்கு விடிகாலில் 12 மணி, நேற்று ராத்திரி 12 மணில. ஸோ புல் பேக் ஆகி செல் ஆனது இட்ஸ் ஆல்மோஸ்ட் எத்தனை மணி, விடிகால் 2 மணில. ஸோ இந்த செல்லும் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆன கையோட ரெண்டாவது புல் பேக்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடம் பாருங்க, காலையில் 8 மணி. இன்னைக்கு காலையில் வந்து இங்கே புல் பேக் ஆகி செல் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் என்ட்ரிஸ், இன்னைக்கு செல் ஆயிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ட்ரிஸ்லாம் இதான் நான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருந்தது காலையில். ஓகேவா, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அந்த லைன்லாம் வந்து பாருங்க, இந்த லைன் மார்க் பண்ணதும் இன்னைக்கு காலையில் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எத்தனை மணின்னு எனக்கு நான் சரி ஆகல. ஸோ புல் பேக் ஆகி போனது காலையில் 9 மணி. ஸோ இப்போ இதுவும் ஒரு ஜோனு. ஓகே, இப்போ இந்த ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பண்ணுறது பற்றி யோசிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஓகே என்ன டைம்னா யூஎஸ் செஷன். அந்த யூஎஸ் செஷனை பிரேக் பண்ணிச்சுன்னா வி கேன் கோ ஃபார் அ செல். அட் த சேம் டைம் இந்த இடத்துல புல் பேக் ஆகி பாய் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ்லி வந்து ஆனால் பாய் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்லாம். ஃபார் பிகர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த இடத்த இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இடம்லாம். ஸோ பார்ப்போம். எப்படியும் வந்து இந்த இடம் வரைக்கும் செல் ஆகணுன்றது தான் இது. ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து பாய் ஆகும்னா இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த இடத்த பிரேக் பண்ணாதான் பாய் ஆகும். ஸோ நம்ம பார்ப்போமே. சரி, அப்போ என்ட்ரி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி. இது எல்லாமே என்னோட ஜோனு. ஸோ நான் ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் ஆகி செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல பண்ணுவேன். ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிரேக் ஆகுது, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல பண்ணலாம். அப்படி இந்த இடத்துல பண்ணால் அடுத்த ரோட் பிளாக்ல நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ இங்கேருந்து இங்கே 200 பீப்ஸ் கிடச்சும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண முடியலன்னா நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த இடம் பாருங்க, இது ஒரு ஜோனு. ஸோ இந்த இடம் பிரேக் அடிச்சு திருப்பி புல் பேக் ஆனோன்னா செல். இந்த இடம் வந்தோன்னா நான் செல் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா M1 போவேன். M1 போய் அதை ரிமூவ் பண்ண பார்ப்பேன். ஓகே, செல் பண்ணுற மாதிரி இருக்கு. அங்கே ஒரு செகண்ட் என்ட்ரி இருந்துச்சு, அதோ ஓகே. இந்த இடம் என்னோட செல் ஜோன். இது வந்து இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சுன்னா என்னோட பொத்து செல் ஜோன். ஸோ இங்கேருந்து இங்கே நான் செல் பண்ணியிருந்தா கூட 70 பீப்ஸு.
ஓகேவா? அதே இங்கருந்து நான் செல் பண்ணியிருந்தேன்னா, ஓகே 300 பிப்ஸ். ஆ. ஒரு மாசத்துக்கா? ஒரு வருஷத்துக்கு ஒரு செட்டப் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கங்க. இட்ஸ் ஆல் அபௌட் வந்து நீங்க டெய்லி வந்து ட்ரேட் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான செட்டப் கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். ஓகே சேம் கோஸ் ஹியர். ஆனா இது வந்து நீங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஓகே விடிகாலை 1 மணிக்கு. ஆ. இது ஒரு ஏசியன் செஷன், யுஎஸ் செஷன் பிரேக் அவுட் ஆகி, யுஎஸ் செஷன்லயே புல் பேக் ஆகி செல் ஆயிருக்கு. அந்த இடம் நீங்க பார்க்க போறீங்களா? எப்படி நீங்க செல் பண்ணுவீங்கன்னா, சேம் டெக்னிக் வாட். அப்ப இந்த இடம் புல் பேக் ஆகி ஓகே இந்த இடத்துல செல் பண்ணலையா? ஓகே அட்லீஸ்ட் பிரேக் ஹியர். இந்த இடம் பிரேக் ஆனோனே செல் பண்ணலாம். ம். இந்த இடத்துல பிரேக் பண்ணி செல் பண்ணலாம்னா, ஓகே ஏன்? ஓகே எங்க இருந்துங்க பாருங்க. 195 பிப்ஸ் ஓகேல? ஆ. இதான் பவர் ஆஃப் செகண்ட் என்ட்ரி. மேலும் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து பெர்சனல் கோச்சிங் தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த ஜோன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.